நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஜோ, நலமா இருக்கீங்களா? வணக்கம் கல்பனா, ரொம்ப நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அதான் சொல்லியாச்சு, நல்லா இருக்கிறேன்னு சொல்லி. 10 தடவை கேட்டாலும் தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. பாக்குறவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க, காலையில டெய்லி வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி, ஒரு உற்சாகத்தோட ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்து கொண்டிருக்கும் இறை மக்கள் நம்மளை பார்த்தோன்னே உற்சாகம் அடைஞ்சிருப்பாங்கன்ற நம்பிக்கையோட கதையை கேட்கலாம். இன்னைக்கான கதை என்னன்னா, 10ஆம் வகுப்பு படிக்கும்போது துணைப்பாட பகுதி, ஆங்கில சப்ளிமெண்ட்ரி துணைப்பாட பகுதியில இருந்த ஒரு கதை. என்ன அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி 2 பேரும் ஒருத்தர் மீது ஒருத்தர் அளவு கடந்த அன்பு வைத்திருப்பவர்கள். ஆனா வறுமையின் பிடியில இருக்கக்கூடிய நிலையில வாழக்கூடிய ஒரு தம்பதி. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட லைஃப் ஒவ்வொரு நாளும் அவங்களோட வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பெண்மணிக்கு நல்ல நீண்ட கூந்தல் அப்படிங்கிறது இருக்குது. அப்ப அவங்களுக்கு ரொம்ப ஆசை, அந்த காலகட்டத்தில் அந்த மகளிர்கள் எல்லாம் அணிந்திருக்கக்கூடிய அந்த கிளிப், ஒரு அந்த முடியை கோர்த்து பண்ணக்கூடிய கிளிப் வந்து ஒரு மாடலான ஒரு கிளிப் அப்போ வித்துக்கிட்டு இருக்குது, சந்தையில பெரிய பிரபலமா போயிட்டு இருக்குது. அதை வாங்கணுங்கிறது அந்த அம்மாவுக்கு ஆசை. அப்போ வாங்குறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, விருப்பப்படுறாங்க. ஆனா ரொம்ப வறுமையின் பிடியில இருக்குன்னா அதுக்கான போதுமான காசு என்ன இவங்க இல்ல. இந்த கணவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய கோட் பாக்கெட்ல ஒரு வாட்சோடைய அந்த மண்டை மட்டும், அந்த போர்ஷன், அதாவது வார் இல்லாம அந்த ரவுண்ட் போர்ஷன் மட்டும் என்ன பண்றாரு, அவர் வச்சிருக்கிறாரு. அப்ப அதுக்கு ஒரு வார் போட்டு அந்த வாட்சை கையில கட்டி அதை மிடுக்கா போகணுங்கிறது இவருடைய ஆசை. இருவருக்கும் இப்படி ஆசை. ஆனா வறுமையின் கோரப்படியில இருக்கிறாங்க. அப்ப கிறிஸ்மஸ் நேரம், இதுவே போல கிறிஸ்மஸ் நெருங்குது. அப்ப கிறிஸ்மஸ் கிஃப்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும், பரிமாறிக்கொள்ள வேண்டும். அப்போ இன்னைக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் நான் அவனுக்கு என்ன பண்றேன், வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த கணவர் என்ன பண்றாரு, ஒரு பார்சலை கொடுக்குறாரு. பார்சலை கொடுத்தா அதை வாங்கி பிரிச்சு பார்த்தா அதுல அந்த கிளிப் இருக்குது. இந்த அம்மா அப்படியே கண்ணீர் மல்க அப்படி நிக்கிறாங்க. இவங்க என்னன்னா பார்த்தா, எப்போ வேலை செய்யறப்போ அந்த வேலைக்கான ஆடை அணிந்திருப்பாங்க, அது போல தலையில எல்லாம் துண்டெல்லாம் கட்டிட்டு என்ன பண்றாங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க அந்த துண்டை அவுத்து கட்டுறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, முடிய கட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவர்கள் அன்று சாலையை கடந்து வருகின்ற பொழுது அந்த தலைமுடி நீளமான கூந்தலுக்கு இவ்வளவு பணம் தருகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டை பார்த்த உடனே கணவருக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, அந்த முடியை கட் பண்ணி, ஐயோ இப்ப இந்த கிளிப் என்ன இல்ல பயன் இல்ல, சரி இவங்க ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்காங்க, இதை கொடுக்குறாங்க. இதை கொடுத்தோன்னு இவர் என்ன பண்றாரு, வாங்கி அதை பிரிச்சு பாக்குறாரு. பார்த்தா இவர் நீண்ட காலமாக ஆசைப்பட்ட அந்த வாட்சிக்கான வார், அந்த வார் என்ன பண்ணி வாங்கியிருக்காங்க. இவர் அவர் கோட் பாக்கெட் திறந்து எடுத்து காட்டுறாரு, அந்த வாட்ச் அங்க இல்ல. ஏன்னா அந்த வாட்சை வித்துதான் அதில் வந்த காசை அவர் என்ன பண்ணி. அப்போ இருவருக்குமான கிறிஸ்துமஸ் கிஃப்ட் ரொம்ப அன்பான ஒரு கிஃப்ட். ஆனா அந்த கிஃப்ட் பயன்படுமா பயன்படலையாங்கிறதுலாம் வேற விஷயம். ஆனா அந்த அன்பினுடைய அடையாளமாக அதுதான் இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய பாடம். எஸ் இது வந்து நம்ம எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் தான். கண்டிப்பா இது ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த நாள் ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஆலை தரிசனம் பார்க்கலாம். ஐயாயம் வாழ்வின் குறை தீருமே.
வேதனைகள் கலைந்தோட என் வாழ்வை நீ காப்பாயே, என் வாழ்வை நீ காப்பாயே. ராஜாவு ராஜாமிக்கே ஐயாயம் வாழ்வின் குறை தீருமே. உடல் நோய்கள் குணமாக மனநோய்கள் மாறிட எம் சோகம் நீ தீர்ப்பாயே, எம் சோகம் நீ தீர்ப்பாயே. ராஜாவு ராஜாமிக்கே ஐயாயம் வாழ்வின் குறை தீருமே. இன்னல்கள் சூழ்ந்தாலும் இடர்களில் வீழ்ந்தாலும் என் பலமாய் நீ வருவாயே, என் பலமாய் நீ வருவாயே. ராஜாவு ராஜாமிக்கே ஐயாயம் வாழ்வின் குறை தீருமே. மிக சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள்ல நம்ம இந்த தளத்தில் என்ன சிந்திக்க போகிறோம்? ஸோ இன்னைக்கான சிந்தனை, அந்த கதை சின்ன வயசுல படிச்சது ரொம்ப பிடித்தமான ஒரு கதை. அதுல அந்த துணைப்பாட பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கதைகளுமே ரொம்ப சிறந்ததா இருக்கும். அதுல இன்னைக்கு இந்த கதை இந்த தலைப்போடு பொருத்தமாக இருந்ததுனால அதை எடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, கணவன் மனைவி அப்படிங்கிற உறவுகளுக்கு இடையில் கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன அது லிஸ்ட் பெருசா போவே, பெருசா இருந்தாலும் சில முக்கியமான விஷயங்களை எனக்கு என்ன பண்ணலாம். இது ஏன் அப்படின்னா, இது நமக்கு எல்லாருக்கும் தெரியாத விஷயங்கள் கிடையாது, தெரிந்த விஷயங்கள் தான். இருந்தாலும் அந்த தெரிந்த விஷயத்தை நாம் பயன்படுத்திக்கிறோமா, வாழ்க்கையில அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோமா, அந்த கேள்வியோடு இன்னைக்கு பயணித்தால் நன்றாக இருக்கும். அப்ப முதல் விஷயம் என்ன அப்படின்னா, மதிப்பு, மரியாதை, ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் எதிர்பார்க்கிறார்கள். ஸோ இன்னைக்கு கணவரை பேரை சொல்லி கூப்பிடுறது, வாடா போடான்னு கூப்பிடுறது ஒரு ஃபேஷன் இல்லை, அவங்களுக்கு பிடித்தமான ஒன்றாக இருந்தாலும் கூட அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதுல இன்னொருத்தர் நீங்க இப்படிதான் மரியாதையாகத்தான் கூப்பிட வேண்டும், இப்படிதான் வைக்கணுங்கிறது அது அவங்களுடைய அன்பின் வெளிப்பாடு. அது எப்படினாலும் அவங்க என்ன பண்ணட்டும், கூப்பிட்டு போட்டோம், அவங்க பெட் நேம் நிக் நேம் வச்சு கூட என்ன பண்ணலாம், கூப்பிடலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த மரியாதை என்ன ஆகிடக்கூடாது, மிஸ் ஆகிற கூடாது. அது பெரும்பாலும் மனைவி கணவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை எப்போதுமே இருக்குது. வீட்டுல அம்மாக்கள் பாக்குறோம், இன்ன வரைக்கும் அப்பாக்களுக்கான மரியாதை, அதே மரியாதையை அப்பாக்கள் அம்மாக்களுக்கு கொடுக்கிறார்களா, அது போல கணவன் மனைவிக்கு இன்று கொடுக்கிறார்களா, அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறியை நாம் என்ன பண்ணணும், ஆச்சரியக்குறியாக மாற்றும் வண்ணம் ஒருவர் மற்றவருக்கு, அது சாதாரண பேசக்கூடிய பேச்சாக இருக்கலாம், ஏதாவது எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கலாம், எல்லா நிலைகளிலும் ஒருவர் மற்றவரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எஸ், சிறப்பா இருக்கு. உண்மையாக இன்னும் தொடர்ந்து பேசுவோம், அடுத்த பகுதி பார்க்கலாம்.
மகிழ்வேன். ஆண்டவரே நீரளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன். வியத்தகுவும் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன். உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதரே உமது பெயரை போற்றி பாடுவேன். ஆண்டவரே நீரளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே நீரளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். என் எதிரிகள் பின்னிட்டு திரும்புவார்கள். உமது முன்னிலையில் இடறி விழுந்து அழிவார்கள். வேற்றினத்தாரை கண்டித்தீ பொல்லாரை அழித்தீ. அவர்களது பெயர் இனி இராதபடி அடியோடு ஒழித்து விட்டீ. ஆண்டவரே நீரளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே நீரளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். வேற்றினத்தார் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தனர். அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில் அவர்கள் கால்களே சிக்கிக்கொண்டன. மாறாக வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை. எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஆண்டவரே நீரளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே நீரளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானிக்க இருக்கிற திருப்பாடல் எண் 9. இந்த 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற போது பிரியமானவர்களே, இது ஒரு தொடர்பின் திருப்பாடலாக இருக்கிறது. 7ஆம் அதிகாரத்திலும் பார்க்கலாம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், இந்த 4 அதிகாரங்களையும் உள்ளடக்கிய ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது. இந்த திருப்பாடலுடைய தலைப்பை பார்க்கிறோம், நீதியின் கடவுளை புகழ்ச்சி செய்தல் என்பதை தான் இந்த திருப்பாடலின் தலைப்பாக இருக்கிறது. காரணம் என்ன? இதோ இந்த திருப்பாடலை ஒரு நீதியின் அரசராக கடவுளை பார்க்கிறார்கள் என்றால் எதிரியை ஆண்டவர் விரட்டியிருக்கின்றார், எதிரிடமிருந்து எங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார் என்று சொல்லி திருப்பாடலின் ஆசிரியர் ஒரு பாடலாக பாடுகிறார். இந்த திருப்பாடலை 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். முதல் 3 வசனங்கள், 2ஆம் பகுதி 4 முதல் 8 வரையுள்ள பகுதி, 3ஆம் பகுதி 11 18 வரை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக
முதல் பகுதியிலே பாருங்கள், ஒரு புகழ்ச்சியை எழுப்புகின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. வாருங்கள் எல்லாரும் ஆண்டவரை புகழ்வோம். ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன். நீர் செய்த வியத்தகு செயல்களை எல்லாவற்றையும் நான் எடுத்துரைப்பேன். உன்னதரே, உமது பெயரை நான் போற்றி பாடுவேன். நீரே உண்மையானவர் என்பதை நம்ம பிறருக்கு எடுத்துரைப்பேன் என்று சொல்லி, இதோ துவக்கத்திலே திருப்பாடல் ஒரு நேர்மறையாக ஆரம்பிக்கின்றன. எதற்காக திருப்பாடல் ஆசிரியர் கடவுளை புகழ்கிறார்? 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை நாம் பார்க்கலாம். இதோ எதிரிகள் அவரை துரத்துகின்றார்கள். தாவீது அரசரை எதிரிகள் துரத்துகின்றார்கள். பொல்லார் அவரை விரட்டி வருகின்றார்கள். வேற்றின மக்கள் அனைவரும் இவரை நசுக்கின்றார்கள். எனவே ஆண்டவர் தான் நீதியான அரசர், ஆண்டவர் தான் நீதியுள்ளவர், நேர்மையான விதத்திலே அவர் தீர்ப்பு கொடுப்பார் என்று சொல்லி, இதோ ஆண்டவரிடத்திலே இதோ இந்த மக்களுக்காக அவர் ஜெபம் செய்கிறார். வேற்றினத்தாரை ஆண்டவர் சிதறடிக்கிறார், பொல்லாரை அழித்து விடுகிறார், எதிரிகளை துரத்தி விடுகிறார், அதற்கு மேலாக அவர்கள் வசிக்கின்ற நாடுகளை அழித்து விடுகிறார் என்று சொல்லி 2ஆம் பகுதியாக 3 முதல் 8 வரை உள்ள பகுதியிலே பார்க்கிறோம். 9-10 வசனங்களிலே ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இதோ யாரெல்லாம் சோர்வில் இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் ஆண்டவரத்தில் வருகிற போது ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார், ஆண்டவர் உங்களுக்கு புகலிடமாக இருப்பார் என்று சொல்லி 9ஆம் வசனம் கூறுகிறது. 10ஆம் வசனம் மிகவும் ஆழமான அர்த்தமுள்ள ஒரு பகுதியாக, ஒரு நடுப்பகுதியாக அமைந்திருக்கின்றன. யாரெல்லாம் ஆண்டவரின் பெயரை அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் கடவுளை நம்புகின்றார்கள். யாரெல்லாம் கடவுளை நம்பி வருகிறார்களோ அவர்களை ஆண்டவர் கைவிடுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இதோ எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, வேதனையில் இருந்தாலும் சரி, ஆண்டவரை நம்பி வருவோம். ஆண்டவர் நம்மை கைவிடாத தெய்வமாக இருந்து நம்மை பாதுகாப்பார் என்று சொல்லி இது முதல் பகுதியிலே பார்க்கிறோம். 2ஆம் பகுதி 11 15 வரை உள்ள பகுதியிலே பார்க்கிறோம். இதோ சீயோன் மக்களே, எல்லாரும் வாருங்கள் ஆண்டவரை புகழ்வோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு புகழ்ச்சி வழியாக நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? ஆண்டவர் எளியோரை கண்ணோக்குகிறார், எளியோரின் மன்றாட்டுக்கு செவி சாய்க்கிறார், எளியோரை கைவிடுவதில்லை, எளியோருக்கு உற்ற துணியாக பக்க பலமாக இருந்து அவர்களை பாதுகாக்கிறார் என்று சொல்லி இது 12ஆம் வசனம் தெளிவுபடுத்துகிறது. ஆக 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், மக்கள் கடவுளை புகழ்ந்தார்கள். காரணம் என்ன? அவர் நீதியுள்ள தெய்வமாக இருக்கிறார், நீதியை நிலைநாட்டுபவராக இருக்கிறார், நீதியோடு செயல்படுவதாக இருக்கிறார் என்பதை உணர்ந்ததன் காரணமாக ஆண்டவரை நம்பி வருகிறவர்கள் அனைவரும் கடவுள் அவர்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3ஆம் பகுதியாக பிரியமானவர்களே 15 முதல் 20 வரை உள்ள பகுதியிலே பார்க்கிறோம். இதோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறார்கள்? மக்கள் எல்லாரும் வேதனையில் இருந்தாலும் சரி, வேற்றின மக்கள் நசுக்கினாலும் சரி, கடவுள் நம் அனைவரையும் கரம் பிடித்து பாதுகாக்கிறார் என்று சொல்லி 18ஆம் வசனம். இந்த திருப்பாடல் 9ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், 3 வசனங்கள் மிகவும் ஆறுதலான வசனங்களாக இருக்கிறது. ஒன்று 10ஆம் வசனமும், 2வது 12ஆம் வசனமும், 3வது 18ஆம் வசனமும். ஆக இந்த 3 வசனங்களையும் நான் தியானிக்கின்ற போது மக்களே, இதோ நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கடவுள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கடவுள் நம்மை கைவிடாத தெய்வமாக இருக்கிறார். எளியோரை கண்ணோக்குகிறார், எளியோரை முன்னேற்றுகின்றார், எளியோருக்கு பக்கபலமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே தான் 19-20 இவ்வாறு வாசிக்கிறோம், ஆண்டவரே, எங்களை துரத்தி வருகின்ற வேற்றினத்தாரை நீரே அழித்துவிடும், அவர்கள் மனிதர்கள் என்பதை உணரச் செய்வீராக, அவர்களை தள்ளிவிடும் என்று சொல்லி அவர் ஜெபம் செய்கிறார். ஆக திருப்பாடல் 9ஆம் அதிகாரம் சுருக்கமாக சொல்லுகிற போது பிரியமானவர்களே, கடவுளை புகழ்கிறார்கள். கடவுளை புகழ்கிற போது அவர் நீதியின் தெய்வம் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். கடவுள் நமக்கு ஆறுதலாக இருக்கிறார், கைவிடாத தெய்வமாக இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவரே எங்களோடு துணையாக இருப்பீராக என்று சொல்லி நாம் ஜெபம் செய்வோம். மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கரம் பிடித்து பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் நீதியின் தெய்வனாக இருக்கிறீர். நீதியான விதத்திலே வழக்குகளை தெளிவுபடுத்துவீர், எங்கள் விடுதலை கொடுப்பீர் என்பதை அறிந்திருக்கின்றோம். நீர் ஆண்டவரே எங்களோடு இருந்து நாங்கள் உம்மை நம்பி வருகிற போது எளியோர்களாகி எங்கள் மன்றாட்டுகள் நீர் கனிவாய் செவி சாய்த்து
எங்களை கரம் பிடித்து பாதுகாப்பீராக. இந்த மன்றாட்டு எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கணவன் மனைவி ஒருவர் மற்றவரிடம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அது அடுத்ததான் என்ன சொல்றாங்க. இது பெரும்பாலும் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான். என்ன அப்படின்னா, ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமானாலும் அது உண்மையா பகிர்ந்த வேண்டும், அதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, அந்த நிலை எப்பவுமே அங்கே தொடர வேண்டும் என்றது. கண்டிப்பாக நேர்பட பேசுதல் அதுதான் இதற்கான சிறந்த ஒரு வழியாக இருக்கலாம். சோ பிடிச்சிருக்கு பிடிக்கல, ஏன் பிடிக்கல, இந்த விஷயங்கள். அப்போ இதை ஒருவர் பேசும்போது மற்றவர் காது கொடுத்து கேட்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் அந்த ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாவற்றையும் உண்மையாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய நம்ம ஒரு நிலை அப்படிங்கிறது கணவன் மனைவி இடையில என்ன பண்ணும் வரும். சோ அப்போ கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனை எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் உண்மையாக இருத்தல், அந்த உண்மையாக இருக்கக்கூடிய விஷயத்தை உரைக்கின்ற பொழுது அதை காது கொடுத்து கேட்டலும் ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றதை நம்ம மைண்ட்ல வச்சுப்போம். தொடர்ந்து பேசலாம். பார்த்த பகுதி பார்க்கலாம். நவம்பர் 22. புனித செசிலியா. ரோமையில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த வசதியான குடும்பத்தில் கிபி 2ஆம் நூற்றாண்டில் பிறந்தார் செசிலியா. சிறுவயது முதல் இறைவனின் அன்பினை சுவைத்து ஜெபத்தில் வாழ்ந்த இவர் தன் கன்னிமையினை இறைவனுக்கு அர்ப்பணித்து எளிமையாக வாழ்ந்தார். திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்து இறைபக்தியோடு வாழ்ந்த இவருக்கு இவரது பெற்றோர் கிறிஸ்தவர் அல்லாத வலேரியன் என்பவரை திருமணம் செய்து வைக்க கணவரிடம் தன் கற்பை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டதாக தெரிவித்து ஆண்டவரின் நற்செய்தியினை எடுத்துரைத்தார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வலேரியன் திருத்தந்தை அர்பன் அவர்களிடம் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவராக மனம் திரும்ப இருவரும் இணைந்து ஆண்டவரை எடுத்துரைத்து இறைப்பணிகளை செய்தனர். கிறிஸ்தவர்கள் என்பதினால் கொலை செய்யப்பட்ட விசுவாசிகளின் உடல்களை எடுத்து அடக்கம் செய்த இவர்கள் ரோமை ஆளுநன் அல்மா குஸ்னால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வலேரியன் படுகொலை செய்யப்பட்டார். சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட செசிலியா மன வலிமையோடு ஆண்டவரின் பணிகளை செய்ய கைது செய்யப்பட்டு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்த செசிலியா ரோமை ஆளுநனால் தலை வெட்டப்பட்டு கழுத்தறுந்த நிலையில் 3 நாட்கள் இறைவனை புகழ்ந்து பாடி விண்ணகமடைந்தார். தான் வாழ்ந்த காலத்தில் ஆண்டவரின் பணிகளைச் செய்து அவரை புகழ்ந்து பாடி துதித்த செசிலியாவினை திரு அவை புனிதராக உயர்த்தி பாடகர் குழுவின் பாதுகாவலராக அறிவித்தது. புனித செசிலியா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது பங்கு தலங்களில் உள்ள பாடகர் குழுவினர்களுக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். கணவன் மனைவிக்குள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்கள் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம எடுத்து பேசியிருக்கோம். அதுதான் என்ன. ஸோ அடுத்தது என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து உணர்வு அப்படின்னு சொல்றது. இதுல பெரும்பாலான பெண்கள் மனைவி எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் சொல்லாமலே என்னுடைய கணவர் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது உலகத்துல நடக்கவே நடக்காது. யாருமே ஒருத்தரை எக்ஸ்பிரஸ் பண்ணாம நாம் என்ன எண்ணுகிறோம் அப்படிங்கிற எண்ணங்களை நாம் வாயில் வழியாக வெளிப்படுத்தாமல் சொல்லாமல் இன்னொருத்தரால புரிஞ்சுக்கவே முடியாது. இப்ப அதே வேளையில் கணவர் சில விஷயங்கள் அவர் மனசுல வச்சிருப்பாரு, அதை கனவியால புரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டா அது முடியாது இல்லையா? இல்ல அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு சின்ன ரிப்ளை, ஒரு மெசேஜ் நம்ம அனுப்புறோம், அந்த ரிப்ளை இப்படிதான் வரணும் அப்படின்றது கண்டிப்பா அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த ஹஸ்பண்டுக்கு தெரியும். ஆனா அதை அனுப்ப மாட்டாங்க. சில நேரம் அந்த எதிர்பார்ப்பு மனைவிக்கு இருக்கும், எதனால அதை அனுப்ப மாட்டாங்கன்னு தெரியாது. அதான் சொல்ல அவர் அனுப்புவாருங்கிறது நீங்க எந்த உறுதியில நீங்க சொல்றீங்க? அந்த எதிர்பார்ப்பு தான். அதான் சொல்ல, அந்த எதிர்பார்ப்பை சொல்லாமல் இன்னொருத்தவங்களுக்கு புரிய வைக்க
முடியாது. எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளயும் இருக்கும். கணவனுக்கும் 1000 எதிர்பார்ப்புகள் இருக்குது, மனைவிக்கும் 1000 எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒருவர் மற்றவரின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தல் அப்படிங்கிறது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, அதை வாய் வழியாக நாம் பகிர்ந்து கொள்கின்ற பொழுதுதான் வருமே தவிர, இந்த திரைப்படங்கள்ல வேணா இந்த கண்ணால பார்த்த உடனே அப்படி ஒரு சொல்லுவாங்க லவ் வேவ்ஸ் போகுது அப்படிலாம் நிறைய பயன்படுத்துவாங்க. ஒரு திரைப்படத்துல வந்து அண்ணன் தங்கச்சி பாசத்தை காட்டும்போது அவன் மனசுல நினைச்சனே அண்ணா என்னமா கூப்பிட்டியாமா அப்படின்னு போய் நிப்பாங்க. இதெல்லாம் திரைப்படங்கள்ல வேணா பாத்தியமே தவிர ரியல் லைஃப்ல வாய்ப்பே கிடையாது. அப்போ நான் எதை விரும்புகிறேன், எது எனக்கு பிடிச்சிருக்கு, எது எனக்கு பிடிக்கல அப்படின்னு உண்மையாக இருப்பதற்கு பகிர்ந்து கொள்வதை போல, நான் இதை விரும்புகிறேன், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஒருவர் மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளாத வரை அங்கு எதுவும் புரிந்து கொள்ள. நம்ம இப்போ அதை ஓப்பன் அப் அப்படி சொல்லி பேசுனதுக்கு அப்புறமும் அந்த எதிர்பார்த்த விஷயம் நடக்கலன்னா சில விஷயங்கள் ஒரே நாள்ல நடக்காதுங்க. ஒவ்வொரு முறையும் அடிக்கடி தான் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு அற்புதமான விஷயம் தான் இது. நம்ம புரிஞ்சுப்போம். தொடர்ந்து பேசலாம். பார்த்த பகுதி பார்க்கலாம். மார்க் ட்வைன் பிரபலமான எழுத்தாளர். அவரு செம குசும்புக்காரர். அவர்கிட்ட நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, உங்களுக்கு பிடிச்ச இறை கவி ஒன்னு சொல்லுங்க பாப்போம். அவர் மக்களால் ஞானி என்று போற்றப்பட்ட, கவி பாடுவதில் கவி காளிதாசுக்கு நிகரான ஜாமி என்கின்ற பாரசீக கவிஞரோட கவியை எடுத்து விட்டு பாடினார். என் நினைவெல்லாம் நீயே, வண்ணமெல்லாம் நீயே, எண்ணமெல்லாம் நீயே, எழுத்தும் நீயே, அலையும் நீயே, கடலும் நீயே, மலை மடுவும் நீயே, கலையும் நீயே, பார்க்கும் இடமெல்லாம் பொருளெல்லாம் நீயே, நீயே நீயே நீயாகத்தான் தெரிவாய். இப்படி கேட்டுக்கொண்டிருந்தவன் வாய்க்கொழுப்போடு அவரை வாரிவிட்டான். ஒருவேளை அவர் முன் கழுதை வந்து நின்றால் பளிச்சென அவர் சொன்னாராம் அந்த மார்க் ட்வைன், அதுவும் நீயாகத்தான் தெரியும். கழுதை வடிவில் கடவுள் வந்தாலும் கண்டுகொள்ளாமலா போய்விடுவோம்? அந்த மார்க் ட்வைன் ஒரு பழைய கொடை வச்சிருந்தாரு. அதை தூக்கி கட்டாசிரணும்னு நினைச்சாரு. குப்பை தொட்டியில வீசி எரிஞ்சிட்டாரு. அடுத்த நாள் அவரோட வீட்டு வாசல்ல வந்து நின்னாரு பக்கத்து வீட்டுக்காரரு. அவர் வீசி எறிஞ்ச அந்த கொடையோட, சார் உங்க கொடையை யாரோ எடுத்து குப்பை தொட்டியில போட்டுட்டாங்க, இந்தாங்க உங்க கொடை, கொடுத்துட்டு போயிட்டாரு. இவரும் பல்ல இழிச்சிட்டு வாங்கி வச்சுக்கிட்டாரு. கட்டுப்பான மார்க் ட்வைன் அதை கொண்டு போய் ஒரு பாலுங்கணத்துல வீசிட்டாரு. அடுத்த நாள் அவரோட வீட்டு வாசல்ல இன்னொருத்தர் வந்து நின்னாரு. தூர் வாடுற ஆசாமி கையில அதே கொடையோட, சார் உங்க கொடை இங்க பாருங்க, கிணத்துல யாரோ வீசிட்டாங்க, எடுத்துக்கங்க, கொடுத்துட்டு போயிட்டாரு. இவரும் பல்ல இழிச்சுக்கிட்டு வாங்கி வச்சுக்கிட்டாரு. ரொம்ப தான் இப்ப கடுப்பாகி போயிட்டாரு. என்னடா செய்யறது, இதை எப்படா தொலைக்கிறது அப்படின்னு ராத்திரி முழுக்க ஓவர் டைம் போட்டு யோசித்து பார்த்தாரு. எப்படி இதை ஒழிப்பது, எப்படி இந்த கொடையை ஒழிச்சு கட்டுறது? யோசனை ஒண்ணு உதயமாச்சு. அடுத்த நாள் அந்த கொடையை ஒருத்தர்கிட்ட ஓசி கொடுத்து விட்டாரு. அப்புறம் என்ன, திரும்பி வர்றவே இல்லை. இரவல் என்றும் ஒரு வழிப்பாதைதான், உண்மைதானே? இப்படி எச்சரிக்கிறார் அனடோல் பிரான்ஸ். புத்தகங்களை யாருக்கும் இரவல் தராதீர்கள், திரும்ப வரவே வராது. ஏன் இதை இவ்வளவு உறுதியாக சொல்லுகிறேன்னா, என்னிடமுள்ள எல்லா புத்தகங்களும் இரவல் வாங்கியதுதான். திரும்ப வர வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டோடு மூடியின்றி பேனாவை மட்டும் இரவல் கொடுப்பது உலக மகா மனித கண்டுபிடிப்பு. இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதினாலே உயிரை திருப்பி தருவானா? இது கண்ணதாசனின் கேள்வி. இதுதான் எனது இறைவேண்டல். எதையும் இரவல் வாங்காத இறைவா, யாரிடமும் இரவல் கேட்காத உன் மனதை எனக்கு இரவல் கொடு. எப்படி என்னுடைய இறைவேண்டல்? அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம். கணவன் மனைவிக்கு இடையில் ஒருவர் மற்றவரிடம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? எஸ், அடுத்ததான் வந்து இது பெரும்பாலும் வந்து பெண்கள் சைடு, அது மனைவி சைடு வந்து எதிர்பார்ப்பாங்க எமோஷனல் சப்போர்ட். அவங்க அழகாக, அப்போ ஆண்கள் எதிர்பார்க்கவே மாட்டாங்களாங்க? இருவருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க எமோஷனல் சப்போர்ட். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா பெரும்பாலும் எதிர்பார்க்கறது வந்து பெண்கள். ஏன் இந்த மெஜாரிட்டி கொடுக்கவே மாட்டீங்களா? எஸ், அந்த எமோஷனல் சப்போர்ட் வந்து அதிகமா தேவைப்படுறது எங்களுக்கு தான். அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றப்போ அதிகமா எங்களுக்கு இருக்கும். அது ஆண்கள் சைடும் இருக்கும். அது நாங்க அதிகமாவே தருவோம் அப்படின்னு தான் சொல்ல வரோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதை நாங்கள் ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கிட்டு அந்த எமோஷனல் சப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே பெண்கள் தயாரா இருப்பாங்க. ஆனா ஆண்கள் அது வந்து ரெடியா இருக்க வேண்டும். அந்த எமோஷனல் சப்போர்ட்டை பெண்களுக்கும் கொடுக்க வேண்டும் அப்படின்றதுதான். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ஆனா ஒரு உளவியல் ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
உளவியல் ரீதியாக உள்ளத்தின் ரீதியாக ஆண்களை காட்டிலும் பெண்கள் வலிமையானவர்கள். ஸோ அந்த எமோஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறது பெண்கள் எல்லாரும் எமோஷனல் சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றதுல நான் மாற்று கருத்துலாம் கிடையாது, நல்லா சிறப்பாகவே கொடுக்குறீங்க. ஆனா ஆண்கள் எதிர்பார்க்கக்கூடிய எமோஷனல் சப்போர்ட் கொடுக்குறீங்களான்னு தான் தெரியல. ஏன்னா ஒரு ஆணுக்கு வந்து ஒரு தொழில் தொடங்குவது இல்ல ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு அப்படிங்கிறது ஒரு கனவு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கலாம். அப்ப அதுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் பரவாயில்ல, இந்த குடும்பத்தினுடைய நிலை கொஞ்சம் நம்ம கீழே இறங்க வேண்டியிருக்கும், 4 பேர் முன்னாடி நம்ம வசதி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கூட என்ன பண்ணும் வரும், பட் பரவாயில்ல, ஆனா இவர் கனவை அடைவதற்கு நான் உதவியாக இருக்கிறேன். அதுதான் அந்த கணவர் எதிர்பார்க்கக்கூடிய எமோஷனல் சப்போர்ட். இங்க என்ன பிரச்சனைனா இது வந்து ஆண்களுக்கு மட்டும் தான் இருக்குன்னு நான் சொல்லல, பெண்களுக்கும் இது போல அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில எமோஷனல் சப்போர்ட்ஸ் இருக்குது. அதை ஆண்கள் அப்படியே கொடுக்குறாங்களான்னு கேட்டா இல்ல. ஆனா ஆண்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு வாதம் என்னவாக இருக்கும், நான் சப்போர்ட்டா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கும். இருவரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் வேற வேற. அந்த எமோஷனல் சப்போர்ட் அது என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு, அது சொல்லாம வராது. நான் எதிர்பார்க்கக்கூடிய எமோஷனல் சப்போர்ட் என்ன அப்படிங்கறத கணவரும், நான் எதிர்பார்க்கக்கூடிய எமோஷனல் சப்போர்ட் என்ன அப்படிங்கறத மனைவியும் ஒருவர் மற்றவரிடம் பகிர்ந்து கொள்கின்ற பொழுதுதான் அது நடக்கும். ஸோ இந்த மனிதன் என்னன்னா ஒரு சமூக விலங்கு, ஒருவன் ஒருத்தனை சார்ந்திருக்க கூடியது. அதனால இது பெண்களுக்கு மட்டும்தான் எமோஷனல் சப்போர்ட் தேவை, ஆண்களுக்கு இல்லைன்னா கிடையவே கிடையாது. ஆண்களுக்கும் அது அதிகமாகவே தேவைப்படும். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னும் இதை குறித்து நம்ம பேசலாம், இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமையின் சிறப்புகள், தனித்தன்மைகளை உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். இன்று இயேசுவின் ஆளுமையின் இன்னொரு சிறப்பான பண்பு, அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளர் என்பது. இது ஒரு புதிய சொல்லாடலாக இருக்கிறது, அதிகமாக அறிமுகம் இல்லாத ஒரு சொல்லாடல். எங்கே வாசிக்கிறோம்? எபிரேயர் திருமடல் 12:24. எபிரேயர் 12:24 சொல்கிறது, புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையில் நிற்கிறீர்கள். எனவே இயேசுவுக்கு எபிரேயர் திருமடல் கொடுக்கிற சிறப்பு பெயர்களில் ஒன்று, அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளர். இணைப்பாளர் என்பது நல்ல ஒரு சொல். இயேசுவை போல நாமும் இணைப்பாளர்களாக இருக்க வேண்டும், ஒப்புரவாளர்களாக இருக்க வேண்டும். இயேசு புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளர் என்று அழைக்கப்படுகிறார். காரணம், 2 உடன்படிக்கைகள் இருக்கின்றன. பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இயேசு 2ஐயும் இணைக்கின்றார். பழையவற்றை, புதியவற்றை 2ஐயும் இணைக்கின்றார். வாழ்வில் உள்ள எதிர்முனைகளை இணைக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய உறவுகளில், நம்முடைய இல்லங்களில் இந்த இணைப்பு தன்மை இருக்க வேண்டும். பழையவற்றையும் புதியவற்றையும் இணைக்க வேண்டும். கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் இணைக்க வேண்டும். இயேசு காலங்களின் இணைப்பாளராக இருக்கிறார். நாம் ஒரு சொல்லாடலை அடிக்கடி பயன்படுத்தும், BCAD, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். காலத்தை அவர் இணைக்கிறார். கிறிஸ்துவுக்கு முன் ஒரு காலம், கிறிஸ்துவுக்கு பின் ஒரு காலம். இந்த 2 காலங்களையும் அவர் இணைக்கிறார். காலங்களின் இணைப்பாளராக இயேசு இருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராக இருக்கிறார். மதிப்பீடுகளின் இணைப்பாளராக இருக்கிறார். மனித சமூகங்களை இணைப்பவராக இருக்கிறார். யூதர்களையும் யூதர் அல்லாதவரையும் இணைப்பவராக இருக்கிறார். இணைப்பாளர், நல்ல ஒரு சொல். இயேசுவை போல நாமும் இணைப்பாளர்களாக இருக்க வேண்டும். பழையவற்றையும் புதியவற்றையும் இணைக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் பல மரபுகள் இருக்கின்றன. காலங்காலமாக நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய நிறுவனங்களில், நம்முடைய துறவையில் நீண்ட நெடிய மரபார்ந்த நடைமுறைகள் இருக்கின்றன. அவற்றோடு புதிய மரபுகள், புதிய சிந்தனைகள், புதிய கருத்துக்கள், அவற்றையும் இணைக்க வேண்டும். எனவே நல்ல ஆளுமைகள், நல்ல தலைவர்கள் இணைப்பாளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு முனைக்கு செல்வதில்லை, எதிர் துருவங்களுக்கு செல்வதில்லை. 2 துருவங்களையும் 2 எதிர்முனைகளையும் இணைக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே இயேசுவை போல நாமும் இணைப்பாளர்களாக, உடன்படிக்கையின் இணைப்பாளர்களாக, காலங்களின் இணைப்பாளர்களாக, உறவுகளின் இணைப்பாளர்களாக வாழ முயற்சி செய்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான பகுதி இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். ஜோ, இயேசு இன்றனால கணவன் மனைவி இருவருமே எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் எவ்வளவோ நிறைஞ்சிருக்கு அவங்க வாழ்க்கைக்குள்ள. அதுல என்னென்ன அப்படின்றத நம்ம சிலதை எடுத்து பேசிட்டு இருக்கோம். அதுதான் என்ன எதிர்பார்ப்பு. அடுத்ததா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்ரிசியேஷன், ஒருத்தர் மற்றவங்களை பாராட்டுவது.
இது வந்து நல்லதும் நடக்கும், இது தப்பா செஞ்சுட்டா கெட்டதும் பிரச்சனையும் நடக்கும், வரும். பிரச்சனைக்குள்ள போயிடும். கரெக்ட். கண்டிப்பாக. அதாவது இதை சொல்ல நகைச்சுவை ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கணவன் மனைவிக்கு அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருக்குது. அப்போ ஒரு நண்பன் சொன்னா, உன் மனைவி சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா, அன்னைக்கு வந்து பயங்கரமா இதாகும், வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அப்பா சமையல் செஞ்ச கைக்கு தங்க காப்பே போடணும்னு சொல்லிட்டு அன்னைக்குன்னு பார்த்து நம்ம என்ன பண்ணிருக்கு, பக்கத்து வீட்டுல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து அப்போ இது பிரச்சனை ஆகுமா இல்லையா? ஸோ இது போல நிறைய நேரங்கள்ல அந்த அப்ரிசியேஷன் எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறது தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்து அறிந்து, இது வந்து தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா தெரிஞ்சுக்க முடியாத விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. எந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருத்தர் மற்றவங்களை பாராட்ட வேண்டும், எந்தெந்த விஷயங்கள்ல பாராட்டினா அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்கள், இதெல்லாம் வந்து கணவனும் மனைவியும் புரிந்து வைத்திருந்தால் ஒருவர் மற்றவரை பாராட்டுகின்ற பொழுது ஒருவர் மற்றவர் மீதான அன்பு என்பது அதிகமாகும். அந்த எதிர்பார்ப்பு அங்க நிறைவு பெறும். தொடர்ந்து பேசலாம் ஜெய். அடுத்த பகுதி பார்க்கலாம். அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். Okay. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள்ல பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. கணவன் மனைவி ஒருவர் மற்றவரிடம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தது என்ன சொல்றாங்க? பெரும்பாலும் கணவன் மனைவி கிட்ட போய் இதை போய் கேட்கிறப்போ இது இல்லைங்க, அதனாலதான் எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்னம்பிக்கையா அந்த வார்த்தையை வர சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன். அது இல்லை அப்படின்றதுதான் பல குடும்பத்துல பிரச்சனைகள் வந்து தாண்டவம் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த கம்யூனிகேஷனை வந்து எடுத்து வைக்கிறதுல வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அதை எடுத்து வைக்க வேண்டும். எனக்கு இதுதாங்க வேணும், இன்னைக்கு நம்ம இதுதாங்க செய்யறோம், இன்னைக்கு பிளானிங் வந்து இப்படி இருக்கு, நம்ம நாளைக்கு இப்படி போறோம், ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணதான் அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஸ்ட்ராங்கா இருக்கும். கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றப்போ இதுல இன்னைக்கு நாம் எல்லாருமே எதிர்கொள்ளக்கூடிய, குறிப்பா கணவன் மனைவி எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒன்னு நேர்பட பேச, நான் சொன்னா அவர் என்ன நினைப்பாரோ, நான் சொன்னா அவ என்ன சொல்லுவாளோ அப்படின்னு கணவன் மனைவி கிடைக்கக்கூடிய முதல் தயக்கம். அப்ப இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா உடைத்து எறிய வேண்டும். அப்போ உட்காந்து ரெண்டு பேரும் பேசி திரும்ப ரெண்டு பேரும் தெளிவான ஒரு மனநிலைக்குள்ள வரணும். நீ பேசுறத நான் காது கொடுத்து கேட்பேன், நான் பேசுவதை நீ காது கொடுத்து கேட்க வேண்டும். அதே வேளையில் அந்த பேசி முடிக்கிற வரைக்கும் ஒருத்தர் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். நம்ம பெரும்பாலும் எப்படி வெயிட் பண்றோம் அந்த கம்யூனிகேஷன்ஸ்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன் ஒரு பாயிண்ட்டை வச்சிருக்கேன், இதை நான் கேள்வி அப்படியே என்ன பண்ணணும், நறுக்குன்னு நான் கேட்கணும், இதுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கேள்வி நான் கார்னர் பண்ணி கேட்கணுங்கிற மைண்ட் செட்டோட நீ பேசு அப்படிங்கறத நான் காதுல கவனம், அதாவது நீ பேசுறத நான் சும்மா லிசன் பண்றேன் தவிர காதுகள் என்ன பண்ணல, வாங்கல, அது என் செவிகளை நான் வாங்கல, என் உள்ளத்துல என்ன வார்த்தைங்கிறத நான் உணரவே இல்லை. பேசி முடிச்சோன்னா நான் பதிலுக்கு ஒரு கேள்வி என்ன பண்ணணும், கேட்கணும். அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு கம்யூனிகேஷன் பண்ற வரைக்கும் அதில் சுமூகமான மனநிலை என்பது, உறவு நிலை என்பது ஏற்படாது. அப்ப இரண்டாவது இன்னொரு செய்யக்கூடிய தவறு, இந்த கம்யூனிகேஷனை நாம சொல்றதுக்கு பதிலா, நேரடியாக சொல்வதற்கு பதிலா இன்னொருத்தர் வழியாக, நண்பர் வழியாக, குழந்தைகள் வழியாக, பெற்றோர்கள் வழியாக, இல்ல யாராவது நம்ப தகுந்த ஒரு வட்டாரங்கள் வழியாக சொல்லி அனுப்புறது. இதை போய் நீங்க அவங்க கிட்ட என்ன பண்ணுங்க, சொல்லுங்க, இதை போய் நீங்க அவங்க கிட்ட கேளுங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். நேர்பட என்ன பண்ணணும், இதனால பேச வேண்டும். அப்ப கம்யூனிகேஷன் அப்படின்னா வெறுமனே பேசுறது மட்டும் கிடையாது. ஒருத்தர் பேசுறத இன்னொருத்தர் கேட்கணுங்கிற மனநிலையை வளர்த்து கொண்டு கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த உறவு நிலையில் அன்பு என்பது வலுப்படும். கணவன் மனைவிக்குள் எதிர்பார்ப்பு நிறைவு பெற வேண்டும் என்றால் இந்த கம்யூனிகேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்விலே எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் அனைவரும் விரும்புகிறோம். அப்படி மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு இதோ பென் ஆபட் என்ற பேரறிஞர் ஒரு அழகான வழியை இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அவர் கூறுகிறார், ஹவு கேன் யூ பிகம் மோர் ஜாய்ஃபுல்? எப்போது மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அதுக்கு அவர் கூறுகின்ற காரணங்கள், when you act with confidence, with courage, with energy and with initiative and optimism. பாருங்கள், 5 காரியங்களை அவர் குறிப்பிடுகிறார். மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழி என்ன? 1, நீ தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நேர்மறை எண்ணங்களோடும் முனைப்போடும் ஆற்றலோடும் செயல்பட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம். சொல்வதற்கு எளிதாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதை செய்து வாழ்விலே மகிழ்ச்சி கண்டவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி என்ன, மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், அந்த 5 முக்கியமான படிநிலைகள், காரணங்கள். 1, தன்னம்பிக்கை எனக்கு வேண்டும், தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும், தைரியத்தோடு செயல்பட வேண்டும், நேர்மறை எண்ணங்களோடு செயல்பட வேண்டும், முனைப்புடனும் ஆற்றலுடனும் செயல்பட வேண்டும். அப்போது மகிழ்ச்சி நம்மையே அறியாமல் தானாக நம்முடைய உள்ளத்திலே, நமது வாழ்விலே வந்து சேரும். நண்பர்களே,
இவற்றிலே எதையாவது ஒன்றிரண்டை நாம் கைவிட்டு விட்டால், மறந்து விட்டால், நான் இவ்வளவு உழைக்கிறேனே, கஷ்டப்படுகிறேனே, எனக்கு மகிழ்ச்சி இல்லையே என்று நாம் புலம்ப வேண்டியிருக்கும். எனவே அந்த 5 காரியங்களை மனதில் கொள்வீர்களா? 1, தன்னம்பிக்கையோடு இருப்பது, தைரியத்தோடு செயல்படுவது, நேர்மறை எண்ணங்களோடு வாழ்வது, முனைப்பும் ஆற்றலும் கொண்டு செயல்படுவது. இவ்வாறு நீங்கள் செயல்பட்டால் கட்டாயம் மகிழ்ச்சி உங்கள் வாழ்விலே வந்து சேரும். முயன்று பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கணவன் மனைவிக்குள் எதிர்பார்க்கக்கூடிய சில காரியங்கள், சில விஷயங்கள் எவ்வளோ இருக்கு. அடுத்ததா என்ன எதிர்பார்ப்பாங்க? அடுத்தது என்னன்னா, கணவன் மனைவி ஒருத்தர் மற்றவங்க மேல ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருக்கணும், ஒருத்தர் மற்றவங்க மேல ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நிலையில இருக்கணும் என்பதை இருவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இது பெரும்பாலும் எல்லா நேரங்களிலும் சரியாகவும் செய்கிறோம், பல நேரங்களில் தவறாகவும் செய்யக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ எப்போதெல்லாம் அதை சரியாக செய்கிறோமோ அதுல நேரத்தில் கொஞ்சம் நினைவில் வச்சிருந்து என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம அன்பை வெளிப்படுத்துகிறோமோ அதை அடிக்கடி நம்ம பயன்படுத்துறதுல எந்த தவறும் கிடையாது. ஒரு மேரேஜ்க்கான ஒரு ரெட்ரீட் சென்டர், திருமணமானவருக்கான ஒரு தியானம் அப்படிங்கிறப்போ அங்க தியானத்துல கேட்ட ஒரு கேள்வி, இன்னைக்கு உங்கள் கணவன் மனைவியிடமோ இல்லை மனைவி கணவனிடமோ நீங்க கடைசியாக எப்போ நீங்க ஐ லவ் யூ அப்படிங்கிற வார்த்தை நீங்க பயன்படுத்துனீங்க, நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாடி இன்னைக்கு சொன்னவங்க எத்தனை பேரும் கை தூக்குங்க பார்த்தா 1-2 தான் என்ன பண்ணாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நான் உன்னை அன்பு செய்கிறேன் அப்படிங்கிற அந்த அக்னாலஜ்மெண்ட், அதை அங்கீகரிக்கக்கூடிய வண்ணம் அந்த அன்பை வெளிப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போதான் ஒருத்தர் மற்றொரு மேல அஃபெக்ஷனேட்டா இருக்கிறோம் அப்படிங்கிறத இன்னொரு மற்றவர் உணர்ந்து கொள்வார்கள். ஆக்சுவலி இந்த இடத்துல என்னன்னா, இது எதிர்பார்க்கறது 2 தரப்புமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே. சோ அதை நம்ம வந்து கரெக்டா செய்வோம் அப்படின்றது இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்த இந்தியராகிய நாம் என்கிற தொடர் வழியாக உங்களோடு உரையாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஊராட்சியினுடைய தேவையை நாம் பார்த்தோம். நாம் பங்கு பெற்றால் கண்டிப்பாக நாம் வசிக்கிற இடம் ஒரு மிகச்சிறந்த மக்களாட்சி குடியரசாக மாறும் என்பதில் நம்பிக்கை இருக்கிறது. அந்த பகுதி தான் மக்களாட்சி குடியரசு. இவை எல்லாம் ஒருங்கிணைந்தால்தான் இந்தியா ஒரு மக்களாட்சி குடியரசாக மாற முடியும். அதுவரையிலும் அது மாற முடியாது. ஸோ இப்படி உருவாக்கப்படுகிற இந்த ஊராட்சியில் யாரும் ஒருபொழுதும் புறக்கணிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இடஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பதையும் சட்டம் சொல்லுகிறது. ஏன்னா இங்கே இயல்பாக இந்த நாட்டில் எல்லாரும் மிக படித்தவர்கள் அல்ல, எல்லோரும் வசதியானவர்கள் அல்ல, எல்லாரும் இங்கே சாதிய ஏற்றத்தாழ் உண்டு, சாதிய ஒடுக்குமுறைகள் உண்டு, ஆண் பெண் வேறுபாடுகள் பேதங்கள் உண்டு. அதனால் இவர்களில் யாரும் விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக அரசியலமைப்பு சட்டமே இடஒதுக்கீட்டை பற்றி சொல்லியிருக்கிறது. அந்த இடஒதுக்கீட்டிற்காக மாநில சட்டமன்றம் சட்டம் இயற்றி அதனை உறுதி செய்ய வேண்டும் என்கிற கட்டளையையும் அது கொடுத்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா 3 பேருக்கு யாரு அப்படின்னு சொன்னோன்னா, ஒன்று அந்த பகுதியில் இருக்கிற பட்டியலின மக்கள், ஷெட்யூல் காஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற பட்டியலின மக்கள் அந்த பகுதியில் இருந்தால் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அங்கே தொகுதிகள் உருவாக்கப்பட வேண்டும், ஒதுக்கப்பட வேண்டும். அதில் அவர்கள் தான் வேட்பாளர்களாக நிற்பாங்க. அது நமக்கு தெரியும். 1. 2வதாக பட்டியலின பழங்குடியின சமூகம், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் என்று சொல்வார்கள். அவர்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும். அப்போ இது 2ம் மிக முக்கியம். அந்த அளவிலான எண்ணிக்கையில் அவர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இடஒதுக்கீடு மிக முக்கியமானது என்பதை அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. அப்போது அவர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஏழைகளாக இருப்பாங்க, கல்வியறிவில் குறைந்தவர்களாக இருப்பாங்க, சமூக அதிகாரம் குறைந்தவர்களாக இருப்பாங்க. அப்படி ஒன்று. இப்போ பழங்குடியின மக்களெல்லாம் பார்த்தோம்னா இன்னும் பல விதங்களில் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள், வெளிச்சத்தையே பார்க்காத சமூகங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு தான் அவர்களுக்கு அதிகாரம் வழங்குகிறது, அவர்களை வெளியே கொண்டு வருகிறது, அவர்களுடைய இடத்தில் வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இடஒதுக்கீடு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் அந்த பகுதியிலையும் அந்த தொகுதிகளில் பண்ணும்போது இன்னும் பாருங்கள், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படி ஒதுக்கப்படுகிற தொகுதிகளில் பழங்குடியின மக்கள் இருந்தால் அதில் ஒதுக்கப்படுகிற தொகுதிகளில் 3/1 பங்கு பழங்குடியின பெண்ணுக்கு ஒதுக்கப்பட வேண்டும்.
அதே போல பட்டியலின மக்கள் இருக்கிற பகுதிகளில் அவர்களுக்காக ஒதுக்கப்படுகிற தொகுதிகளில் 1/3 கண்டிப்பாக பட்டியலின பெண்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பதவிகள் ஒதுக்கப்படுகிற நேரத்தில், அந்த பஞ்சாயத்துக்கான பதவிகள் ஒதுக்கப்படுகிற நேரத்தில் கண்டிப்பாக 1/3 பங்கு பெண்கள் இருக்க வேண்டும் என்பதை பற்றி, அதற்கான இடஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றி சட்டம் சொல்லுகிறது. இவையெல்லாம் இதுவரையிலும் ஒரு சமூகத்தில் இவர்கள் நமக்கு சமமானவர்கள் அல்ல, இணையானவர்கள் அல்ல, இவர்கள் அதிகாரத்திற்கு வர தகுதியற்றவர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்த ஒரு சமூகத்தில் அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக இல்லை, அவர்களும் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்பதற்கு, ஒரு சமூகத்தை வழிநடத்துவதற்கு தகுதி பெற்றவர்களே என்பதை சொல்லித்தான் இந்த இடஒதுக்கீட்டை வைத்திருக்கிறது. நம்ம நிறைய பேர் சொல்லலாம், என்ன மெரிட்னு சொல்லும். மெரிட் ஓகே, காலகாலமாக கல்வியை தங்களுடைய கைப்பைக்குள் வைத்திருந்தவங்க மெரிட் சொல்லலாம். ஆனால் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளை கிடைக்கிற பொழுது மெரிட் எல்லாம் சுத்தமாக தோத்து போகுதுங்கிறத ஏராளமான நிகழ்வுகள் சுட்டி காட்டியிருக்கின்றன. எல்லாரும் மெரிட்டுக்கு வரணும்னு தான் ஒரு சமூகம் ஆசைப்படணுமே தவிர, எங்களுக்கு மெரிட் இருக்கு அதனால் நாங்கள் மட்டும் வருவோம்னு சொல்வது தவறு என்பதைத்தான் இடஒதுக்கீட்டு கொள்கை சுட்டி காட்டுகிறது. இல்லை அப்படின்னு சொன்னால் இவர்களெல்லாம் ஒருபோதும் வெளிச்சத்தில் வர முடியாது. ஆளுகிறவர்களாகவும் ஆளப்படுகிற இந்த சமூகங்கள் ஆளப்படுகிற அடிமைகளாகவுமே வைக்கப்பட்டிருப்பார்கள். எனவே தான் இடஒதுக்கீட்டின் வழியாக எல்லோரையும் ஆளுபவர்களாக மாற்றுவதற்காகத்தான் இடஒதுக்கீடு அதனுடைய நோக்கமாக கொண்டிருக்கிறது. எப்படி எல்லோரும் இந்த அதிகாரத்தில் பங்கு பெறுகிற பொழுதுதான் அவர்களுடைய குரலும் ஓங்கி ஒலிக்கும். அதற்கான ஏற்பாட்டை அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக சேர்க்கிறது. அரசுகள் தகுந்த சட்டம் இயற்றி அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது சட்டத்தினுடைய நோக்கம். அதை தமிழகம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பாராட்ட வேண்டும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் கணவன் மனைவியிடம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னென்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? எஸ், பொறுப்புகள். கணவன் மனைவி அப்படின்னாலே ஒரு தாய் தந்தையாக ஆகக்கூடிய அந்த தருணம் அதெல்லாம் கடந்து தான் போவாங்க இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கான பொறுப்புகள் என்ன அப்படின்றத அவங்க அமர்ந்து பேசினாலும் சரி, அவர்கள் இருவரும் கலந்து ஆலோசித்து பேசினாலும் சரி, தன்னுடைய பொறுப்புகள் என்ன, உன்னுடைய பொறுப்புகள் என்ன, ஓகே இது நீங்க கரெக்டா செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ இதை கரெக்டா செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த ஒரு தன்னம்பிக்கையான அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தலாம். கண்டிப்பாக அந்த ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது அண்மையில் ஒரு திரைப்படம் ஒன்று பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. நானும் நண்பர்கள் எல்லாம் போயிருந்தோம். அந்த திரைப்படத்துடைய இறுதி கிளைமேக்ஸ் காட்சியில் ஒரு நபர் அவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக கணவன் மனைவி பற்றிய ஒரு திரைப்படம். அப்போ அந்த ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய பொறுப்புகள், குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறப்ப எல்லாருமே என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், 50-50 கணவன் பாதி செய்யணும், மனைவி பாதி செய்யணும் அப்படிங்கிறது. அதில் ரொம்ப தெளிவான ஒரு புரிதல் அந்த படத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படி 50-50 ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவுமே திருமண வாழ்வில் கிடையாது. சில இடங்களில் மனைவியுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகப்படியான பொறுப்பு, அவங்க ஒரு 70% கொடுக்குற மாதிரி இருக்கும், கணவர் ஒரு 30% இல்லை 20% அப்படிங்கிறதான் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில இடங்களில் கணவர் ஒரு 60% கொடுக்குற மாதிரி இருக்கும், அங்கே மனைவி ஒரு 40% ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த விகிதாச்சாரம் 50-50 அப்படிங்கிற மாதிரி நிர்மாணிக்கப்பட்ட ஒன்று கிடையாது. இது பல குடும்பங்களில் பிரச்சனையா இருக்குது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் காய்கறி நட்டுனா நீங்க தான் சமையல் ஆகணும், இல்லை நீங்க தான் இன்னைக்கு சோறு வடிச்சிங்க, நாளைக்கு நான் தான் அதை செய்வேன். அப்போ 2 ஒரு 50-50ங்கிறதுல உறுதிப்பட இருக்கின்ற பொழுது இது பிரச்சனை வரும். சில நாள் ஒருத்தர் கூட வேலை செய்ய வேண்டி வரும், சில நாள் ஒருத்தர் குறைவா வேலை செய்ய வேண்டி வரும், சில நாள் ஒருத்தர் இங்கே அதிகமா இருக்கும், அங்க குறைவாக இருக்கும். அப்ப இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை தான் அந்த ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய பொறுப்புகள். அது சமையலா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு வீடு வாங்குறதுல அந்த இஎம்ஐ ஷேர் பண்றதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறது தேவையான ஒன்று. அது கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான். இன்னும் எதிர்பார்ப்புகள் என்னென்ன இருக்கின்றதை தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான குறுகிய கால பயிர் என்னென்னா முள்ளங்கி. உங்களுக்கு தெரியும், 2 வகையான முள்ளங்கி இருக்குது. ஒன்று சிவப்பு முள்ளங்கி, இன்னொன்று வெள்ளை முள்ளங்கி. வெள்ளை நிற முள்ளங்கி எதுனாலும் நம்ம தரமான ரகங்கள் பார்த்து நம்ம எடுத்துக்கலாங்க. நிறைய ரகங்கள் இருக்குது. சின்னதாக தடிமனாக இருக்கக்கூடிய ரகம் இருக்குது, மத்திய அளவில் நீளமாக இருக்கக்கூடிய ரகம் இருக்குது. அப்படி நிறைய ரகங்கள் இருக்குது. உங்களுக்கு இவங்க வியாபாரி என்ன விரும்புகிறான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரகத்தை முடிவு பண்ணிக்கிறது நல்லது. 1. 2வது, உங்களுக்கே தெரியும், பூமிக்குள்ளே விளையுது அப்படிங்கிறப்ப பூமிக்குள்ளே விளையிற இடம்
பொழப்பொழப்பாக இருந்ததுன்னா அந்த ரகத்துக்கு ஏற்ற மாதிரி வடிவமும் அகலமும் நீளமும் வர்ற மாதிரி அமைப்பு இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப களித்தன்மையாக இருக்கத்தன்மையாக இருந்ததுன்னா அது பெருகாது. சரிங்களா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து 2 மரங்களுக்கு இடையிலான இடமோ அல்லது ஊடு பயிராவோ அல்லது வேறு எந்த இடத்துலையாவது எங்கே பொழப்பு தன்மை இருக்குமோ அங்கே ஊனி விடுங்க. 45 நாள், இன்னும் சொல்ல போனால் ஒரு சில ரகம்லாம் 42-40 நாள் ரகம்லாம் இருக்குங்க. அதில் ஒரு நல்ல பயிர் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது முதல் காரியம். குறுகிய காலத்தில் நமக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய பயிராக இருக்குது. அப்போ நல்ல லாபம் கிடைக்கணும்னா வெயிட்டு நமக்கு கூட வரணும் அப்படின்னு சொன்னால் மண்ணில் சாம்பல் சத்து முக்கியங்க. போரான் சத்து நல்ல பெருசாக வர்றதுக்கு போரான் சத்து வேணும். வெயிட் வர்றதுக்கு அந்த அப்சா 80 அப்படின்னு நான் சொல்லக்கூடிய அந்த திரவத்தை கொடுக்கணுங்க. மற்றபடி நம்ம இயற்கை உரங்களை நம்ம தொடர்ந்து கொடுக்குறோம். சரிங்களா? இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அடி உரத்துலேயும் சரி மாதம் ஒரு முறையும் எந்த விதமான நூற்புழுக்கள் சுரண்டி காயப்படுத்தக்கூடாது. புழுக்கள் பெரிய சாணப்புழு கடித்து வேற இல்லாமல் பண்ணிடக்கூடாது. இது கடிக்கிறதுனால வரக்கூடிய அழுகல் வராமல் இருந்துடக்கூடாது. இதுக்காக தான் ஒரு முறையாவது நடவு நட்டு பயிர் விளையிற ஒரு 15 அல்லது 18வது நாள் 200 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் ட்ரைகோடர்மா விரிடி, 1 லிட்டர் பாசிலோமிசிஸ், 1 லிட்டர் மெட்டாரைசியம் 3 கலந்து 3 லிட்டர் மீன் அமிலத்தோடு கலந்து வச்சுட்டு ஹியூமிக் அமிலம் 2 லிட்டர் கலந்து தரையில் ஊற்றி விட்டுறணும். அப்போ அந்த வேர் வளர்ச்சி முறையாக வர்றதும் அதை எந்த விதமான உயிரினங்களும் பூமிக்கு அடியில் நம்மளை தொல்லா பண்ணாமல் இருக்கிறதையும் உறுதிப்படுத்த முடியும். ஒரு சில இடங்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னா அது 2வது கூட கொடுத்துக்கலாம். நான் சொன்ன போல் 2வது கூட கொடுத்துக்கலாம். ஆனால் கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்க்க நல்ல அழகாக இருக்கிற மாதிரி, வெண்மை நிறத்தில் அழகாக இருக்கிற மாதிரி, மேலே சோரன் கோடு போட்ட மாதிரி பழுப்பு நிறம் இல்லாத ஒரு நல்ல பயிர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கவனம் மட்டும் வச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி தெளிப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு 12 நாளைக்கு ஒரு முறை ஆரம்பத்துலேருந்து 100 லிட்டருக்கு 2 லிட்டர் பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் கலந்து தெளிக்கிறோம். அது கூட இந்த காலத்தில் அதிகமாக பூச்சிகள் கடிக்கும். அப்படி கடிக்காமல் இருக்கிறதுக்காக வெர்டிசிலியம் லக்கானிங்கிற திரவம் 1 லிட்டரு, பெவேரியா பேசியானா அப்படிங்கிற திரவம் 1 லிட்டரு, ரெண்டும் கலந்துட்டு 2 லிட்டர் மீன் அமிலம் கலந்து வச்சுக்கலாம். இதை தெளிக்கலாம். முதல் தடவை இப்படி தெளிக்கலாம், 2வது இப்படி தெளிக்கலாம். 3வது தெளிக்கிறப்ப அந்த சோலு பாருங்கிறது 200 கிராம் கலந்துக்கலாம். ஹியூமிக் அமிலம் கடல் பாசி ஒரு 1/2 லிட்டர் கலந்துக்கலாம். அந்த அப்சா 80யும் 60 மில்லி கலந்துக்கலாம். இப்படி தெளிக்கிறப்ப நமக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில் நல்ல முறையான வடிவமான நல்ல நிறமுள்ள முள்ளங்கி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இதை நம்ம எங்கே போடணும் அப்படின்னா, ஒன்று தனிப்பயிராக போடலாங்க, அல்லது ஊடு பயிராக எங்கே வாய்ப்பு இருக்கும் இந்த மழையை பயன்படுத்துறது. சரிங்களா? நம்மகிட்ட தண்ணி கம்மியாக இருக்குங்கிறப்ப இந்த மழைக்காலத்தை பயன்படுத்தினீங்கன்னா நிறைய இடத்துல ஒரு 10 சென்ட் போட்டால் கூட அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவு சேல்ஸ் நம்ம பண்ண முடியும். அல்லது தென்னை மரங்கள் இருக்குன்னா 2 மரத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் கிழக்கு பகுதி அல்லது மேற்கு பகுதி அதிகமாக சூரியன் ஒளி உழக்கூடிய பகுதியில் நம்ம இதை பண்ணிக்கலாம். எங்கேனாலும் கேப் கிடைக்கிற இடத்துல ஒரு பாத்தி போட்டு நம்ம இந்த முள்ளங்கி வச்சுக்கிட்டோம்னா ஒரு நல்ல லாபம் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ஊடு பயிர் வெள்ளாமை கிடைக்க பெரிய வாய்ப்பு இருக்குங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. கணவன் மனைவிக்குள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்றத பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒன்று மன்னிப்பு. அது கணவன் மனைவி கிட்டையும் மனைவி கணவன் கிட்டே எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். இந்த மன்னிப்பு அப்படின்னு சொல்றப்போ பெரும்பாலான குடும்ப சண்டைகள்ல ஃபர்ஸ்ட் எதை ஸ்டாப் பண்றாங்கன்னா கம்யூனிகேஷன். ஆனது அது நல்லதான்னு கேட்டா சில நேரங்களில் அது நல்லது, பல நேரங்களில் அது கெட்டது. அப்ப எப்ப நல்லதுன்னா, சில நேரங்கள் இதை பேசாமல் தள்ளி போடுவதனால் இருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆதங்கம் கோபம் எல்லாம் குறையும். அப்படிங்கிறப்ப அதை தள்ளி போறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. சில விஷயங்கள் உடனே பேசணும், உடனே முடிவெடுக்கணும்னு நினைச்சா அது நல்ல முடிவுகளாக இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அது தள்ளி போறதுல தப்பு கிடையாது. ஆனா சில நேரங்களில் தள்ளி போறது ரொம்ப அதிகப்படியான காலமும் என்ன இருக்கக்கூடாது, எடுத்துக்கொள்ள கூடாது. அப்போ அந்த நேரங்களில் உடனடியாக மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு சில விஷயம். அப்போ மன்னிப்பு கொடுக்குறப்ப எப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்ற மாதிரி பாக்கெட்ல வச்சுட்டு தெரியக்கூடிய பதில் நான் மன்னிச்சுட்டேன் ஆனா மறக்கல அப்படிங்கிற விஷயம் வரவே கூடாது. கணவன் மனைவியிடம் மனைவி கணவனிடம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மன்னிப்பு ஒருத்தர்கள் ஓகே நிறைய தெரியாம பண்ணிட்டீங்க, முடிஞ்சு போச்சு சார், ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா, ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு கடந்து சென்றோமே ஆனால் அது
ஒரு அன்பை வலுப்படுத்தக்கூடிய செயலாக இருக்கும். அது கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடம் எதிர்பார்க்கக்கூடிய. கண்டிப்பா இங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்னா, மன்னிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த பிரச்சனை குறித்து மறுபடியும் பெரிய அந்த வருடங்கள் கழிந்து போனாலும் அதை வந்து திருப்பி பேசக்கூடாது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் 2 சைடுமே இருக்கும். அதை நம்ம வந்து எப்பவுமே புரிஞ்சுப்போம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் கிட்னி ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து எதனால கிட்னி ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற டாபிக் பேசலாம். பொதுவாக டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் கிட்னி ப்ராப்ளம் வருது. அதே போல் ஹைப்பர் டென்ஷன், சரியான ட்ரீட்மெண்ட் இல்லை, இர்ரெகுலர் ட்ரீட்மெண்ட், இர்ரெகுலர் டயட்டே இல்லை, கண்டதை சாப்பிட்றாங்க, கண்ட்ரோல் இல்லாமல் போய் கிட்னியை பாதிக்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் பாதிச்சிருக்காங்க. இது எல்லாம் ஒரு பார்ட். இது இல்லாமல் மனிதன் அறியாமல் செய்யக்கூடிய சில விஷயங்களால் கிட்னி பாதிப்பு ஏற்படுது. உதாரணத்துக்கு வலி நிவாரண மாத்திரைகள், பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறாங்க. அடிக்கடி தலைவலியின் மாத்திரை செல்ஃபாக போட்டுக்கிறது. இப்போ மூட்டு வலி இருக்குது, அதுக்கு வலி இருக்குது, காலையில் மாத்திரணும், ராத்திரி இஷ்டத்துக்கு மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் மெடிசன் எடுக்கிறது. இது போல் எடுக்கும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு தலைவலிக்கு எடுக்கக்கூடிய மாத்திரைகள் நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம். மெடிக்கலி கிட்னி ஸ்டோன் வர வாய்ப்புண்டு, கிட்னியும் பாதிக்க வாய்ப்பு மிகுதியாக காணப்படுது. அப்போது பெயின் கில்லர்ஸ் சரி, இது மாத்திரம்தானா அப்படின்னா இன்னைக்கு ஆராய்ச்சியில் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க ரிசர்ச்சில். இப்போ பிபிக்கு சாப்பிடக்கூடிய சில மருந்துகளாலும் கிட்னி பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மாத்திரம் இல்லை, ஓவர் ஆன்டிபயோட்டிக் டோஸ் அதிகமாக வருது. இது மாத்திரம் இல்லை, அசிடிட்டிக்கு எடுக்கக்கூடிய மருந்துகளாலும் இன்னைக்கு வருது. கேன்சருக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, அந்த மருந்தின் சைடு எஃபெக்டும் கிட்னி பாதிப்பு வரும். ஹெச்ஐவி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, அதுக்கு கொடுக்குற மருந்துகளால் கூட இன்னைக்கு கிட்னி ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. சைக்கோட்டிக் ட்ரீட்மெண்ட், அதுக்கு கொடுக்குற மருந்துகளாலும் இன்னைக்கு கிட்னி பாதிப்பு வருது. அப்போது இப்படி பல காரணங்கள். இது மாத்திரம் இல்லை, நம்ம எப்பவுமே ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு உப்பு எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 4 to 5 கிராம் சால்ட் எடுத்தால் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கிற மனுஷன், நல்லா இருக்கிற ஹியூமன் பாடிக்கு ஒரு 4 to 5 கிராம்ஸ் ஓகே. ஆனால் நம்ம எவ்வளோ சாப்பிட்டுட்டு இருக்கோம், 40 கிராம் ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம். அடுத்தது பார்த்தோன்னு சொன்னால், ஒரு பேஷண்ட்டு கிட்னி ப்ராப்ளம், அவருக்கு நீங்கள் டாக்டரை அணுகுங்க, அவங்க உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்காக சிலர் சொல்லுவாங்க வர்ற பேஷண்ட்டு, நான் சுத்தமாக எனக்கு கிட்னி ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க, அதுலேருந்து நான் உப்பே போட்டுக்கிறது இல்லை. அதுவும் தப்பு. ஒரு நாளைக்கு மினிமம் இவ்வளோ தேவைன்னு இருக்கும். ஏன்னா உப்பே சாப்பிடலன்னா சோடியம் குறைச்சிடும். அப்புறம் திருப்பி உங்களுக்கு சோடியம் ட்ரிப்பில் அவசரமாக ஏற்ற வேண்டியான சூழல் வரும். அப்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பல காரணங்களால் இன்னைக்கு கிட்னி ப்ராப்ளம் வருது. ஓகே, வந்துருச்சு. இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும், சிம்டம்ஸ்? அப்போ மார்னிங் எழும்போதே முகத்தில் வீக்கம் தெரியும். அடுத்தது ட்ராவல் பண்ணுறேன், ஒரு 2 hours உட்கார்ந்துருக்கேன், ஆஃபீஸ்லேயே கூட உட்காந்துருக்கேன், எனக்கு கால் வீக்கம் வருது, இது ஒரு அறிகுறிகள், சிம்டம்ஸ். அப்புறம் பேக் பெயின் இருக்கும், இடுப்பு வலி, கால் வலி இருக்கலாம், அடிக்கடி அசதி, டயர்டு இருக்கலாம். அப்புறம் ரொம்ப டென்ஷன், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கோவப்படுறது, இதெல்லாம் அறிகுறி. அப்புறம் உடல்ல அரிப்பு, அப்புறம் யூரின் போனால் நுரையாக போகும். அதாவது சோப்பு தண்ணி, சர்ஃப் வாட்டர் மாதிரி யூரின் போனால் உங்களுக்கு நுரை தெரியும். அப்போது இதெல்லாம் பிரச்சனை. அப்புறம் யூரின்ல கலர் சேஞ்சஸ், ஸ்மெல்லு, பேட் ஸ்மெல் கலந்து போகிறது. அப்புறம் சிலருக்கு ப்ரௌனாக போக்கும், எல்லோவாக போக்கும், ஆரஞ்சாக போக்கும், ரத்தம் கலந்து போகலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. இதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் தலை சுத்தல், மயக்கம், குமட்டல், வாந்தி, பாடி ஃபுல் இச்சிங் இருக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல், நடக்க முடியாமல் போக்கும், பயங்கர அனிமிக்காக இருப்பாங்க, பார்த்த மாத்திரத்திலே சொல்லலாம்.
இதெல்லாம் தான் அறிகுறிகள். இதை கூட டெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, கிரியேட்டினைன் லெவல் எவ்வளோ இருக்குது, யூரியா லெவல் எவ்வளோ இருக்குது, யூரிக் ஆசிட் லெவல் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் குறைஞ்சிருக்கணும், நார்மலுக்கு கீழே இருக்கணும், இல்லை நார்மலாவது இருக்கணும். ஆனால் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். இங்கே நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஹீமோகுளோபின் கரெக்டாக இருக்கணும். ஆனால் ஹீமோகுளோபின் குறைஞ்சிட்டு போகும், குறையக்கூடாது, குறைஞ்சிருக்கும். அதுதான் இங்கே முக்கியமாக டெஸ்ட்டில் பார்க்கக்கூடியது. அதுக்கப்புறம் ஜிஎஃப்ஆர் டெஸ்ட்டு, அந்த லெவலும் நம்ம பார்த்துக்கணும். இதை வச்சு ஒரு மனிதனுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கா இல்லையா கண்டுபிடிச்சிடலாம். வந்துருச்சு. இந்த நிகழ்ச்சி மீண்டும் நாளைக்கு இதை பற்றி பேசலாம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. சொன்ன நாள்ல ரொம்ப சிறப்பா பேசிட்டு இருக்கிறோம். கணவன் மனைவி ஒருவருக்கு இடையில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதுல ஃபைனலா என்ன சொல்றாங்க? எஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனைவி ஆகட்டும் ஒரு கணவன் ஆகட்டும் இரு தரப்புமே வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான். என்ன அப்படின்னா ஒன்றாக இணைந்து வளருதல். இப்போ ஒரு மனைவிக்கு ஒரு திறமை இருக்கு அப்படின்னா அந்த திறமையை வளர்த்தெடுக்கும் ஒரு கடமையை வந்து ஆண் செய்யறப்போ உன்னுடைய அந்த வெற்றியோடைய அந்த வளர்ச்சி அது என்னுடையதாவே இருக்கட்டும் சொல்லி அதை தோல் சுமந்து தூக்கி அந்த மனைவியை சுமக்கிறாங்க பாத்தீங்களா, அது ஒரு வளர்ச்சின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி அந்த கணவனுக்கும் இருக்க திறமையை கண்டுணர்ந்து அந்த கணவன் கூடவே டிராவல் பண்ணி அவங்களுடைய வளர்ச்சியை கண்டு வெற்றி அடைய செய்யறதும் ஒரு வளர்ச்சி தான். அதாவது ஒன்றாக இணையும் பொழுது அவங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது வேற லெவல் growth-ஆ இருக்கும். நிச்சயமாக. இதை சொல்லும்போது வெகு அண்மையில ஃப்ரெண்டு ஒருத்தவங்களோட பேசிட்டு பயணப்பட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவை பத்தி அவங்க சொன்னாங்க. எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் என்னை வந்து எல்லா இடத்துக்கும் அவர் தான் கூட்டு போவாரு. ஒரு பெண் பிள்ளை அப்படிங்கறதுனால மட்டும் இல்ல, நான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு நான் போகணுங்கிறதுல எந்த எக்ஸாம் எழுதினாலும் என்ன பண்ணுவாரு, கூட்டு போவாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. தொடர்ச்சியா பேசும்போது சொன்னாங்க அவங்க அப்பா ஒன்றும் அவ்வளவு பெரிய படிப்பு அப்படிங்கிறது அவருக்கு இல்ல, அவர் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய அம்மா திருமணத்தின் போது அவங்க திருமணம் செய்கின்ற போது அவங்க 12ஆம் வகுப்பு முடித்த ஒரு நிலைதான், அவங்க பெரிய படிப்புல. ஆனா இன்னைக்கு அவங்க வந்து ஒரு ரிட்டையர்டு டீச்சர். அப்போ எப்படி ரிட்டையர்ட் டீச்சர்னா சாதாரண டீச்சர், தலைமை ஆசிரியராகி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ரிட்டையர்ட் ஆகிருக்காங்க. அப்போ நான் கேட்ட 12th முடிச்சுட்டு எப்படி ஆஃப்டர் மேரேஜ் அவங்க அம்மா படிச்சாங்களா அப்படின்னு. எங்க அம்மா படிக்கல, எங்க அப்பா படிக்க வச்சாரு. ஸோ அவர் எல்லா நிலைகளிலும் அவங்களே இப்போ என்ன எப்படிலாம் எனக்கு எக்ஸாம்க்கெல்லாம் கூட்டு போயிட்டு வந்தாரோ அதுபோல அவங்களுக்கும் அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் என்ன தேவை, என்ன படிக்கணும், எங்க அப்ளை பண்ணணும், எங்க ஃபார்ம் வாங்கணும், அதை யாரை போய் பார்க்கணும், எல்லா நிலைகளிலும் கூட இருந்தால் அவங்களை என்ன பண்ணார், ஒரு டீச்சராக ஆக்கினாரு. தென் ஸ்கூல்ல வேலை பார்க்குறப்போ கூட்டு போய் விடுறது, கொண்டு வந்து விடுறது, இன்னும் வேற என்னென்ன வேலைகள் செய்யணும் எல்லாத்துலயும் அவர் என்ன பண்ணார் விடுறது. அப்போ அதுதான் இணைந்து வளர்தல் அப்படிங்கிறது. ஸோ இது ஒன்று நான் எங்க இருந்து எக்ஸாம்பிள் கொடுக்கல, வெரி ரீசெண்டாக ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு சொன்ன ஒரு விஷயம். அப்போ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் கணவன் மனைவிக்கு இடையில் ஒருவர் உற்ற துணையாக இணைந்து வளருதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈகோக்கு வேலையே கிடையாது. நான் அதிகம் சம்பாதிக்கல, நீ அதிகம் சம்பாதிக்கல, நான் அதிகம் படிச்சிருக்கேன், நீ அதிகம் படிச்சிருக்க, கிடையவே கிடையாது. இருவரும் அந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டு ஒருவரோடு ஒருவர் இணைந்து வளருதல் அப்படிங்கிறது 2 பேரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அது 2 பேரும் சரி செய்து பூர்த்தி செய்கின்ற குடும்பங்கள் மகிழ்ச்சியான குடும்பங்களாக வளர்ச்சி பெறுகிறது. சிறப்பான நாள்ல கடவுள் நல்ல ஒரு சிந்தனை என்ன பண்ணிருக்கிறது நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ அதை பயன்படுத்த தேவை, எதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும், இதெல்லாம் குறைவாக இருக்கிறதோ அதை பயன்படுத்தி நிறைவாகுவதற்கான அழைப்பையும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் அருளரசு பால்ராஜ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். ஹானா சிசிலியா இன்று தனது 2ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜோசப் பிரசித்தன், அம்மா டாலி, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். கோயமுத்தூரை சேர்ந்த சுரேஷ் பாபு இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா காந்தராவ், கரண், மிலன், ஒலிவியா, மார்டின், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஹென்சி வெரோனிகா இன்று தனது 6ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா கிறிஸ்டி, அம்மா டயானா, தம்பி ஜோபின், அக்கா ஷெரின், பெரியப்பா ஆண்டனி, பெரியம்மா லீனா, தாத்தாக்கள் செல்வராஜ், ஹென்றி, அம்மாச்சி லோனா, அப்பாயி குளோரியா, அத்தை சில்வியா, மாமா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அர்ஜினா மேரி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா ரோஸ், அம்மாச்சி சவரியம்மாள், மாமா ஜான், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:12. உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அன்பானவர்களை, ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம், மகிழ்வுடன் வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.